Hi viewers, welcome to our channel. வரப்போற group 4 எக்ஸாம்காக எல்லாரும் ரொம்ப பரபரப்பா ரொம்ப விறுவிறுப்பா வந்து படிச்சிட்டு இருப்பீங்க. சோ இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன் அப்படினா இந்த வீடியோவை பார்க்கிறதுனால உங்களுக்கு என்னலாம் வந்து தெரிய வரும் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிறேன். நீங்க வந்து ஃப்ரெஷரா இருக்கலாம் அல்லது வந்து ஏற்கனவே படிச்சிட்டு இருக்கவங்களா இருக்கலாம். சோ இவங்க ரெண்டு பேத்துக்குமே எப்படிலாம் வந்து இந்த இருக்கக்கூடிய 20 நாட்கள்ல இப்போ நான் மே 17 அன்னைக்கு இந்த ஆடியோ வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ நமக்கு ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா 20 நாள் தான் இருக்கு. இந்த 20 நாள்ல எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எந்த இதை நம்ம படிச்சோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால ஸ்கோர் பண்ணி இந்த அட்டெம்ப்ட்லயே நம்மளால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான எல்லா ஐடியாவுமே வந்து இந்த வீடியோல கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம தமிழ் பிளஸ் ஜிகே பிளஸ் மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்குமே எந்தெந்த ஸ்டாண்டர்ட் அதிகமா படிக்கணும், இதுல எந்தெந்த வகுப்புல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதே போல இப்போ பொது தமிழ் எடுத்தோம்னா வகுப்பு வாரியா எந்த வகுப்புல இருந்து அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கறதையும், அதே போல ஜிகேல சப்ஜெக்ட் வைஸா இருக்கட்டும், அதே போல ஸ்கூல் புக் வைஸா இருக்கட்டும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அனலைசிஸ் எல்லாமே இந்த வீடியோல கொடுப்பேன். அதே போல மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா எப்படி வந்து ஸ்கோர் பண்றது அப்படிங்கறதும், அதே போல மேக்ஸ்ல ஒவ்வொரு டாபிக் வைஸா எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற எல்லா கிளியர் அண்ட் கட்டாவும் நான் இந்த வீடியோல கொடுக்க போறேன். ஓகேவா? சோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, எப்படி ரிவிஷன் பண்றது அப்படிங்கறதையும் நான் வந்து கிளியரா வந்து இந்த வீடியோல சொல்லுவேன். சோ வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இந்த வீடியோ பார்க்கறதுனால எப்படி ரிவைஸ் பண்றது, எந்த புக்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம எதை படிக்கணும், எதை வந்து ஸ்கிப் பண்ணணும், இந்த 20 நாள்ல எதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், எப்படி பண்ணா நம்மளால வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான கிளியர் அண்ட் ஐடியா உங்களுக்கு இந்த வீடியோல கிடைச்சிரும். சோ வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் அண்ட் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ நம்மளுக்கு தெரியும், இப்போ குரூப் 4 அப்படின்னாலே அல்லது குரூப் 2 ரெண்டுமே எடுத்தாலும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படிங்கிறது 3 தான், தமிழ், மேக்ஸ், ஜிகே. இப்போ ஜிகேல வந்து எடுத்தோம்னா அதுல ஒரு 10 சப்ஜெக்ட் இருக்கு. சயின்ஸ்ல பிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் எடுத்தீங்க அப்படின்னா பாலிட்டி, ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராபி, இப்போ யூனிட் 8, யூனிட் 9 அப்படிங்கிறது வந்துருச்சு. அடுத்து நடப்பு நிகழ்வு இருக்கு. ஸோ இதையெல்லாம் வந்து ஜிகேல இருக்கு. மேக்ஸ்ல 25 கேள்வி அது தனியாவே. இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லயும் மேக்ஸ்லயும் 125 கேள்விகள் அப்படியே தனியாவே இருக்கு. இப்போ இந்த 75 கேள்விகள் ஜிகேல தான் 10 சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து கிளியரா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னா ஜிகே எடுக்க போறோம். இது எந்த எக்ஸாம்ல நடந்த அனலைஸ் படி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ 2022ல லாஸ்டா வந்து குரூப் 4 நடந்துச்சு இல்லையா? சோ அதுல எப்படி சப்ஜெக்ட் வைஸா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, வகுப்பு வாரியா எந்த வகுப்புல இருந்து அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வைஸா பார்க்கலாம். பொது அறிவியல் அதாவது ஜெனரல் சயின்ஸ் இருக்கு இல்லையா, சயின்ஸ்ல இருந்து 10 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து வரலாறு அலகு 8, யூனிட் 8, யூனிட் 9. இந்த வரலாறு ஹிஸ்டரி அப்படிங்கறதுல ஐஎன்எம் வந்துரும். ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9, ஹிஸ்டரி இது எல்லாத்தையும் டோட்டலா சேர்த்து 21 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்து ஜியோகிராபில 9 கேள்விகள், பாலிட்டில 15 கேள்விகள் கேட்டிருக்காங்க. நான் அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், குரூப் 4க்கு பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது குரூப் 4க்குன்னு கிடையாது, டிஎன்பிசில எந்த எக்ஸாம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எது படிச்சீங்கனாலும் பாலிட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும். அதை படிச்சீங்கன்னா தான் உங்களால கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சோ இதுல இருந்து 15 கேள்விகள் வந்திருக்கு பாருங்க. அடுத்து புவியியல் 9 கேள்விகள், பொருளியல்ல இருந்து 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க, திருக்குறள் ரிலேட்டடா 5 கேள்விகள். சோ இது யூனிட் 8லயும் வரும். ஓகேவா? அடுத்து 10 ரிலேட்டடா, அதாவது இப்போ ஒரு பேராகிராஃப் கொடுத்து படிச்சு பார்த்து அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்திருக்கு. நடப்பு நிகழ்வுல இருந்து 9 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்து மேக்ஸ்ல டோட்டலா 25 கேள்விகள். இது எல்லாம் சேர்த்து தான் நம்மளுக்கு டோட்டலா 100 கேள்விகள் ஜிகேல வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இப்ப ஹிஸ்டரி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஹிஸ்டரியில யூனிட் 8, யூனிட் 9 இது எல்லாம் கலந்து இதை எல்லாத்தையும் தோராயமா ஆட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 25 கேள்விகள் கிட்டதான் இருக்கு, இங்க திருக்குறள் எல்லாம் சேர்த்தா கூட. ஆனா இந்த இதுல பல்கா பார்க்கும்போது எதுக்கு கொஸ்டின்ஸ் அப்படியே ஒரே சப்ஜெக்ட்ல அதிகமா வந்திருக்குன்னா பாலிட்டி தான். சோ சப்ஜெக்ட் வைஸா படிக்கும் போது பாலிட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சோ வீடியோவில் நம்ம போக போக ஒவ்வொன்றுக்கும் ஐடியா கொடுத்துட்டே வரேன். இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வைஸாவும் வகுப்பு வாரியாவும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இப்போ ஸ்கூல் புக் வைஸா போனோம் அப்படின்னா 6ஆம் வகுப்புல எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதாவது இப்போ நம்ம பாக்குறது ஜிகேவுக்கு. ஜிகேனா சயின்ஸ் அண்ட் சோசியல் புக்ல இருந்து வகுப்பு வாரியா எவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்போ 6ஆம் வகுப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 7ஆம் வகுப்பு எடுத்தோம் அப்படின்னா 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க, சயின்ஸும் சோசியலும் சேர்த்து. 8ஆம் வகுப்புல சயின்ஸும் சோசியலும் சேர்த்து 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க.
இந்த சயின்ஸ் சோசியல் அப்படிங்கிறது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராபி, யூனிட் 8, யூனிட் 9 எல்லாம் மிங்கிளாய் வரக்கூடியதான். 9ஆம் வகுப்புல இருந்து 2 கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்புல இருந்து 24 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த 24 கேள்விகள் 20 கேள்விகள் சோசியல் சயின்ஸ்ல இருந்து மட்டுமே இந்த ரீசெண்டா, அதாவது 2022ல நடந்த குரூப் 4ல இருந்து வந்திருந்தது. 4 கேள்விகள் சயின்ஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க. சோ நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து 11ஆம் வகுப்புல இருந்து 3 கேள்விகள், 12ஆம் வகுப்புல இருந்து 7 கேள்விகள், திருக்குறள் ரிலேட்டடா 5 கேள்விகள். சோ அது யூனிட் 8லயும் வந்துடும். இப்போ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இருந்து நம்மளுக்கு 75 கேள்விகள்ல 58 கேள்விகள் டைரக்டாவே வந்த கொஸ்டின்ஸ். ஓகேவா? அடுத்து மீதம் வந்து நம்மளுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு? 75 கேள்வியில 58 போயிருச்சு அப்படின்னா மீதம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 17 கேள்வி இருக்கும். அப்போ இந்த 17 கேள்வி எப்படி வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா 9 கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கரண்ட் அஃபேர்ஸ்ல 9 கேள்விகள் போயிருச்சு. அப்போ 58 பிளஸ் 9 எவ்வளவு வரும்? நம்மளுக்கு 67 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 67 கேள்விகள் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தாச்சு. 58 கொஸ்டின் டைரக்டாவே புக்ல இருந்து வந்துருச்சு. 9 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வந்திருக்கு, நடப்பு நிகழ்வுகள்ல இருந்து. அப்போ 67 வந்துருச்சு. அப்போ 75ல 67 போயிடுச்சுன்னா மீதம் நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு? 8 கேள்விகள் இருக்கு. இந்த 8 கேள்விகள் எப்படி இருந்து வந்துச்சுன்னா பேராகிராஃப் கொடுத்து அதுல இருந்து ஆன்சர் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அப்போ 7 கேள்விகள், 1 போயிருச்சா, மீதம் 7 இருக்கா? 7 கேள்விகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்டைரக்டான கொஸ்டின்ஸ். புக்ல இருந்து இருக்கும், டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்லயும் இருக்கும், கொஞ்சம் இன்டைரக்டான கொஸ்டின்ஸ். அதாவது நம்ம பாஷையில சொல்லணும் அப்படின்னா நம்மள குழப்புற மாதிரி கொஸ்டின், நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியாத இருக்க மாதிரி கொஸ்டின்ஸா கேட்டிருப்பாங்க. சோ அந்த 7 கேள்விகள் அப்படிங்கிறது அப்படிதான் இருந்துச்சு. இப்போ வகுப்பு வாரியாவும் பார்த்தாச்சு, சப்ஜெக்ட் வைஸாவும் பார்த்தாச்சு எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு நம்ம பார்த்தோம். அடுத்து தமிழுக்கு பார்க்கலாம். தமிழ்ல வந்து பார்க்கும்போது சிலபஸ் வைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்றாங்கல்ல. பகுதி ஆனா இலக்கணம் சொல்லுவாங்க, பகுதி ஆ அப்படின்னா இலக்கியம், அதே போல பகுதி இ அப்படின்னா தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டு. இதுலதான் பாரதியார், பாரதிதாசன், கவிமணி இது எல்லாத்தையும் படிப்பீங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பகுதி ஆல இருந்து 40 கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. அதே போல பகுதி ஆல இருந்து இலக்கியத்தில இருந்து 30 கேள்விகளும், பகுதி இ தமிழறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டில இருந்து 30 கேள்விகள் வந்து இடம்பெற்றிருக்கு. அப்போ பாருங்க 40 பிளஸ் 30 பிளஸ் 30 60, 100 கேள்விகள். இது சிலபஸ் வைஸா பார்க்கும்போது. அடுத்து புத்தக வாரியா பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பள்ளி புத்தகத்துல இருந்து மட்டுமே டைரக்டா வந்த கேள்விகள் அப்படிங்கிறது 88. அடுத்து கொஞ்சம் இன்டைரக்டாவும் கொஞ்சம் ஜெனரலாவும் டிகிரி ஸ்டாண்டர்டும் கலந்து வந்த கொஸ்டின்ஸ் 12 கேள்விகள். அப்போ 88 கேள்விகள் அப்படிங்கிறது ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இப்ப வரக்கூடிய எக்ஸாமுமே அப்படிதான், ஈஸியா 85 கொஸ்டின் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். மீத இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் நம்மளோட கட் ஆஃபை வந்து நிர்ணயிக்க போகுது. சோ அப்ப டோட்டலா 100 கேள்விகள் பார்த்தாச்சு. இப்போ வகுப்பு வாரியா தமிழுக்கு பார்க்கலாம். ஒவ்வொரு வகுப்புல இருந்தும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல பழைய புத்தகமும் பார்க்க போறோம், புதிய புத்தகமும் வகுப்பு வாரியா பார்க்க போறோம் தமிழுக்கு. அதே போல நம்ம ஜிஎஸ் பார்த்தோம்ல, பார்த்தது எல்லாமே நியூ புக் தான். ஓகேவா? சோ வகுப்பு வாரியா அது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ தமிழுக்கு பாருங்க. 6ஆம் வகுப்புல புதிய புத்தகத்துல இருந்து மட்டுமே கேள்வி வந்திருக்கு 16 கேள்வி, பழைய புத்தகத்துல வர கிடையாது. 7ஆம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா புதிய புத்தகத்துல இருந்து மட்டுமே 10 கேள்வி வந்திருக்கு, பழைய புத்தகத்துல இல்ல. அதனால இந்த வருஷம் கேட்க மாட்டாங்க அப்படிங்கறது சான்ஸ் கிடையாது. சப்போஸ் நம்மளுக்கு வேற ஸ்டாண்டர்டை விட்டுட்டு கூட இப்ப 6ஆம் வகுப்புலயும் 7ஆம் வகுப்புலயும் கேட்கல, 8ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல கேட்டிருக்காங்க இல்லையா, இந்த டைம் என்ன பண்ணலாம்னா 8ஆம் வகுப்பை விட்டுட்டு கூட 6ஆம் வகுப்புலயும் 7ஆம் வகுப்புலயும் கேட்கலாம். நாம வந்து நிர்ணயிக்க முடியாது. ஆனா இது ஒரு அனலிசிஸ் தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், பழைய புத்தகத்தை விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நான் இதை சொல்றேன். ஓகேவா? 7ஆம் வகுப்புல டோட்டலாவே நியூ புக் மட்டும்தான் 10 கொஸ்டின். 8ஆம் வகுப்புல நியூ புக்ல இருந்து 6 கேள்விகளும் ஓல்டு புக்ல இருந்து 2 கேள்விகளும் வந்திருக்கு. சோ டோட்டலா 8 கொஸ்டின். 9ஆம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 22 கேள்விகள். அதுல நியூ புக்ல இருந்து 21 கேள்வியும் ஓல்டு புக்ல இருந்து 1 கேள்வி தான் வந்திருக்கு. அடுத்து 10ஆம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா 23 கேள்விகள். அது அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நியூ புக்குக்கும் ஓல்டு புக்குக்கும் ரெண்டுக்குமே அஸ் வெல் அஸ் சேமா பிரிச்சுட்டாங்க. நியூ புக்ல 13 கேள்விகள்னு ஓல்டு புக்ல இருந்து 10 கேள்விகள் கொடுத்திருக்காங்க. நான் அதுக்காக தான் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சொல்லியிருப்பேன், ஓல்டு புக் அப்படிங்கிறது 10th நியூ புக்கா இருந்தாலும் சரி ஓல்டு புக்கா இருந்தாலும் சரி தரவா படிங்க, 9th 10th அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்து 11ஆம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல இருந்து கேள்விகள் வரவே இல்லை, நியூ புக்ல இருந்து மட்டும் 7 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதே போலதான் 12ஆம் வகுப்புலயும் ஓல்டு புக்ல கொஸ்டின்ஸ் கேட்கல, நியூ புக்ல 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க.
ஸோ இப்போ டைரக்டான கொஸ்டின் சொன்னோம் இல்லையா, ஸோ அது இப்படி தான் இருந்துச்சு. அப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நியூ புக்ல இருந்து 75 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஓல்டு புக்ல 13 கேள்விகள் இருந்து வந்திருக்கு. அப்போ டோட்டலா 75 13 ஆட் பண்ணா 88. அப்போ மீதம் 12 அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி டிகிரி ஸ்டாண்டர்ட், அதே போல இப்போ இன்டைரக்டான கொஸ்டின்ஸ், அந்த இலக்கணத்தெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி அந்த ரூல்ஸ் மட்டும் அதை யூஸ் பண்ணணும். ஆனா அதுக்கான கொஸ்டின் இன்டைரக்டா வேற கேட்டிருப்பாங்க, அதுதான் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ இப்படிதான் வந்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பார்த்தாச்சு, ஜிஎஸ்க்கும் சரி அதே போல தமிழுக்கும் சரி ஸ்கூல் புக் வைஸாவும் பார்த்தாச்சு, ஜிஎஸ்க்கு சப்ஜெக்ட் வைஸாவும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம எப்படி ரிவிஷன் கொடுக்கணும், எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அதை எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். இப்போ தமிழுக்கும் ஜிஎஸ்க்கும் மேக்ஸுக்கும் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், எப்படி ரிவிஷன் கொடுக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே கிளியரா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. மேக்ஸை வந்து நம்ம லாஸ்டா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் தமிழையும் ஜிஎஸ்ஸையும் எடுத்துக்குவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் தமிழுக்கு சொல்றேன். இப்போ தமிழ் இப்போ நம்மளுக்கு டோட்டலா எவ்வளோ டேஸ் இது வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா 20 நாள் தாங்க இருக்கு. இப்போ நான் May 17 அன்னைக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட விடுங்க, இன்னையில இருந்து விட்டு நாளையில இருந்து கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கூட டோட்டலா நம்மளுக்கு 20 டேஸ் தான் இருக்கு. இந்த 20 டேஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். அது ஃப்ரெஷரா இருக்கவங்களுக்கும் சரி, ஃப்ரெஷரா இருக்கவங்களுக்கு என்ன பயம் இருக்கும் அப்படின்னா அதுக்குள்ள இந்த போர்ஷன் எல்லாம் முடிக்கணும், ஈஸியா போய் ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கணும். நல்லா ஏற்கனவே படிச்சவங்களுக்கு எப்படி பயம் இருக்கும் அப்படின்னா இத்தனை நாளா நம்ம படிச்சிட்டோமே, இந்த நாள்ல இதை படிச்சு முடிக்க முடியுமா, இந்த 20 நாள்களுக்குள்ள இவ்வளோ இதை நம்ம படிச்சிருக்கோம், அவ்வளோ இதையும் கொண்டு வந்து இந்த 20 நாளுக்குள்ள நம்மளால ரிவிஷன் பண்ண முடியுமா அப்படின்னு ஏற்கனவே படிச்சவங்களுக்கு பயம் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து கிளியரா பாருங்க, நீங்க ரிவிஷன் பண்றவங்களா இருக்கலாம் அல்லது ஃப்ரெஷரா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழ்ல எந்த புத்தகத்தை எடுக்கணும், நம்மளுக்கு இருக்கக்கூடியது 20 நாள் தான். அந்த 20 நாள்ல எப்படி பிரிச்சு நம்ம படிக்கணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் 3ஆ பிரிக்க போறேன். 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் தனியாவும், 9ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தனியாவும், 11ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தனியாவும் நான் தமிழ்ல வந்து பிரிக்கிறேன். இப்போ நான் தமிழுக்கு தான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்படி பிரிக்கிறேன். இப்போ பிரிச்சுட்டு என்ன பண்ணணும், புக்கை பிரிக்கணுமா அப்படி கிடையாது, நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், புக்கை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த நடுவுல இருக்கு இல்லையா 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு, இதுதான் ரொம்ப 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 முக்கியம். அது நீங்க ஃப்ரெஷராகவும் இருக்கலாம் அல்லது ரிவிஷன் பண்றவங்களாவும் இருக்கலாம். இப்போ இந்த 20 நாள், இந்த 20 நாள்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்ல இருந்து அல்லது ஃப்ரெஷரா இருக்கவங்களுக்கு 10 டேஸ் எடுத்தாலும் சரி, அது ஓல்ட் அண்ட் நியூ புக்கை கம்ப்ளீட்டா முடிச்சிடணும். எதுக்கு, 9ஆம் வகுப்புக்கும் 10ஆம் வகுப்புக்கும் தமிழ்ல நியூ அண்ட் ஓல்டு புக்குக்கு இந்த 20 நாள்ல ஒரு வாரம் ஆனாலும் சரி 10 நாள் ஆனாலும் சரி இதை கம்ப்ளீட்டா முடிச்சிடணும், லைன் பை லைன், இன்ச் பை இன்ச். அதுவும் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு நியூ புக்ல அட்டப்க்கு பின்னாடி இருக்கிறது கூட கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ரொம்ப 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 அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை முடிக்கணும். மீதம் சரி 10 நாளே போயிருச்சுன்னு கூட வைங்க, 10 நாளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் மீதம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 10 நாள் இருக்கா. இந்த 10 நாள்ல நாம எப்படி முடிக்கிறது அப்படின்னா அடுத்தது 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் வாங்க. இந்த 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மீதம் 10 நாள்ல 7 நாள், ஒரு வாரம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த 6ஆம் வகுப்புக்கும் 8ஆம் வகுப்புக்கும், 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்புக்கும், 11ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்புக்கும் இந்த 7 நாள் எடுத்துக்கோங்க. இந்த 7 நாள்ல என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் நல்லா உட்காந்து படிச்சீங்கன்னா 6ஆம் வகுப்பு ஒரு நாள்ல முடிக்கலாம், 7ஆம் வகுப்பு ஒரு நாள் முடிக்கலாம், 8ஆம் வகுப்பு ஒரு நாள்ல முடிக்கலாம். சரி, அப்படி இப்படின்னு பார்க்கும்போது கூட இதுக்கு ஒரு 5 நாள் போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் நியூ அண்ட் ஓல்டு புக், நியூ புக்கை நல்லா தரவா படிச்சிருங்க 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும். ஓல்டு புக்கை வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த துணைப்பாடம் இது எல்லாத்தையும் விட்டுருங்க, அதுக்கு ஆசிரியர் பெயர் மட்டும் பார்த்துக்கிட்டு ஓல்டு புக்ல, அதே போல இந்த ஆசிரியர்கள் தமிழறிஞர்கள் மற்றும் தொண்டுலாம் வருது இல்லையா, அது ரிலேட்டடா பாரதியார் பாரதிதாசன் அவங்கள எல்லாத்தையும் பத்தி கண்டென்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும் 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும். இப்போ இந்த 7 நாள்ல 5 நாள்லயே நீங்க இதை வந்து முடிக்கிறவங்க முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த 5 நாள்ல முடிச்சுட்டு மீத 2 நாள் இருக்கும். இந்த 2 நாள்ல ஓல்டு புக்கை விட்டுருங்க,
11ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்கும் நியூ புக்கை மட்டும் எடுத்து சிலபஸ்ல எந்தெந்த லெசன்லாம் கவர் ஆகுது. இப்போ அகநானூறு சிலபஸ்ல இருக்கு, அதே போல 10 சிலபஸ்ல இருக்கும், அதே போல சிலப்பதிகாரம் சிலபஸ்ல இருக்கும். சோ அதை மட்டும் சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்து அதை கையில எடுத்து புக்ல இருக்க கண்டென்ட் எடுத்து மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணி ஜஸ்ட் ஓவராலா, ஏன்னா நீங்க 10ஆம் வகுப்பு வரைக்குமே ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க. 8 தொகையா இருக்கட்டும், 10 பாட்டா இருக்கட்டும், எல்லாமே படிச்சிருப்பீங்க. அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க போறாங்க, அவ்வளவுதான். சோ அதை கண்டென்ட்ல மார்க் பண்ணிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து ஓவராலா பார்த்து முடிச்சிருங்க. இப்போ நம்ம தமிழுக்கு எவ்வளவு இந்த 20 நாள்ல எப்படி சொல்லியிருக்கோம், டோட்டலா இருக்கக்கூடியது 20 நாள். இந்த 20 நாள்ல 9ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஏற்கனவே படிச்சவங்க, நல்லா தரவா இருக்கவங்க 7 நாள் எடுத்துக்கோங்க. இதை நீங்க நல்லா படிச்சிருக்கோங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி டைமை மாத்திக்கோங்க. ஆனா இந்த 9ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு இந்த 2 வகுப்புக்கும் இந்த 20 நாள 10 நாள் கூட ஒதுக்கிருங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். சோ இதுல எப்படி படிக்கணும், ரொம்ப தரவா படிக்கணும், ஒன்னு கூட மிஸ் பண்ணாத. அது நியூ அண்ட் ஓல்டு 2 புக்கையுமே நான் சொல்றேன். 20 நாள்ல 10 நாள் இப்படி போயிருச்சு. அடுத்து 7 நாள்ல என்ன சொல்லியிருக்கேன், 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பை 5 நாள்ல முடிக்கணும். இதுல நியூ புக்கை தரவா படிக்கணும், ஓல்டு புக்கை அந்த துணை பாடத்தெல்லாம் விட்டுட்டு மற்றது எதெல்லாம் நம்மளுக்கு சிலபஸ்க்கு தேவை மாதிரி தெரியுதோ அதை படிச்சுக்கணும். அடுத்து மீதம் 2 நாள், 7 நாள்ல 5 நாள் போயிருச்சு. மீதம் 2 நாள்ல 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இருக்கும். இதுல ஓல்டு புக் தேவையில்லை, நியூ புக் மட்டும் சொல்லியிருக்கேன். சோ இது சிலபஸ் ஓரியன்டா கண்டென்ட் எடுத்து மார்க் பண்ணிட்டு படிக்க சொல்லியிருக்கேன். சோ அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு தமிழுக்கு முடிஞ்சிருச்சு. அப்போ 10 17 நாள் வந்திருக்கு. 10 பிளஸ் 7 நாள் சொல்லியாச்சு. 10 நாள்ல 9ஆம் வகுப்பும் 10ஆம் வகுப்பும் முடிப்பீங்க. 7 நாள்ல 6ல இருந்து 8ஆம் வகுப்பும் 11ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் முடிப்பீங்க. அப்போ 17 நாள். மீதம் நம்மளுக்கு 3 நாள் இருக்கும். இந்த 3 நாள்ல எல்லா புக்கையுமே எடுத்து ஓவரால் ரிவிஷன் பண்ணணும். அதே போல நீங்க படிக்கிறீங்க இல்லையா, இந்த 10 நாள் 7 நாள் கால்குலேஷன் பிரிச்சிருக்கோம் இல்லையா, அப்பவே நீங்க தமிழுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்பயே நம்ம ரிவிஷன் பண்ணக்கூடிய நாள் தான். அப்பவே நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, கொஸ்டின்ஸை கூகுள்ல போய் டவுன்லோட் பண்ணுங்க. எந்தெந்த வெப்சைட்லாம் நிறைய நம்மளுக்கு தான் ஆன்லைன்ல கிடைக்குது இல்ல, சோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்து போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க தமிழுக்கு. ஓகேவா? உங்களால கண்டிப்பா ஈஸியா 95+ ஈஸியா 95+ல இருந்து 90+ வரைக்கும் கண்டிப்பா உங்களால அடிக்க முடியும். சோ நல்லா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல தமிழுக்கு இப்ப படிக்கிறீங்க அப்படின்னா கதை ஓரியன்டா இருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க. அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு தமிழ் படிக்கும் போது ஒரு சில ஆசிரியர்களோட நூற்றாண்டு அவங்களோட காலம் எல்லாம் சேமாவே வரும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு புக்கு படிக்கிறீங்க, அப்படியே படிக்கிறது அப்படிங்கிறது பெட்டர் கிடையாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கையில ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அதுல நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கும் போது, இப்ப 6ஆம் வகுப்புல படிக்கும் போது ஒரு ஆசிரியருக்கு ஒரே 12ஆம் நூற்றாண்டு அப்படின்னு வந்திருக்கும். அதே 12ஆம் நூற்றாண்டு இன்னொரு ஆசிரியருக்கு 7ஆம் வகுப்புல படிக்கும் போது வந்திருக்கும். அப்போ அதை நோட் பண்ணுங்க. அப்போ அங்கேயும் 12ஆம் நூற்றாண்டு அவருக்கு இருக்கு, இங்கேயும் 12ஆம் நூற்றாண்டு இவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுங்க. இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல ஒருத்தரோட அடைமொழி பெயர்லாம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கலை ஞாயிறு, மொழி ஞாயிறு, கவி ஞாயிறு அப்படின்னு சொல்லி 3 பேர் இருக்காங்க. ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு, கவி ஞாயிறுனா தாராபாரதி, மொழி ஞாயிறுனா தேவனைய பாவாணர், கலை ஞாயிறு அப்படின்னா நான் முத்துசாமி, இது எல்லாமே வருது இல்லையா? சோ இந்த மாதிரி அடைமொழி பெயர் ஒரே ரிலேட்டடா வந்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு ரிவிஷன் பண்றப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெறுமனே படிக்கிறத விட இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சோம் கொஸ்டின்ஸ் எடுத்து அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான், தமிழ் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜெனரல் ஸ்டடீஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலா ஒரு 10 சப்ஜெக்ட்டுக்கு பக்கமா இருக்கு. என்னென்ன இருக்கு? சயின்ஸ் இருக்கு, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி, அடுத்து ஐஎன்எம், அடுத்து என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு? யூனிட் 8 இருக்கு அண்ட் யூனிட் 9 இருக்கு, அடுத்து ஜியோகிராஃபி இருக்கு, அடுத்து எக்கனாமிக்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இதெல்லாம் எடுத்துக்குவோம். நடப்பு நிகழ்வை அப்புறம் பார்க்கலாம். இப்போ சயின்ஸ், ஃபர்ஸ்ட் சயின்ஸ்ல நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்க ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்ல, படிங்க. ஆனா சயின்ஸ் படிக்கல இல்ல, நல்லா படிச்சவங்களே கூட நான் சயின்ஸை தொடல, இல்ல நான் இப்பதான் ஃப்ரெஷரா இருக்கேன், இவங்க 2 பேரும் கேட்டுக்கோங்க. சயின்ஸை ஃபுல்லா எடுத்து தயவு செஞ்சு படிக்காதீங்க. கண்டிப்பா டைம் பத்தாது. சயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் படிக்கிறீங்க இல்லையா, மற்ற சப்ஜெக்ட் அளவுக்கு சயின்ஸ் மட்டுமே இருக்கும். சோ சயின்ஸ் படிக்கிறவங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா, இதுல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கு இல்லையா, இதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கெமிஸ்ட்ரி கொடுங்க.
டோட்டலா 10 கேள்வி சயின்ஸ்ல இருந்து வருது அப்படின்னா இதுல கெமிஸ்ட்ரியில இருந்து மட்டுமே 3 கேள்வியில இருந்து 4 கேள்விகள் ஈஸியா உங்களால அடிச்சிட முடியும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அமிலம், காரம், உப்பு, கார்பன், அதன் சேர்மங்கள், தனிமங்களோட ஆவர்த்தன வகைப்பாடு, சோ இதெல்லாம் மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா போதும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதே போல பிஹெச் வேல்யூ பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு இதுலயும் ஆசிட் என்னென்ன பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க வந்து நார்மலாவே நம்ம டே டு டே லைஃப்ல இப்போ நம்ம டிஎன்பிசி படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஈஸியா வந்து ரிவிஷன் கொடுக்கறதையும் நம்மளோட ஓரியன்டாவே நம்ம கொடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில ஒரு ஆசிடையும் வந்து சொல்றோம். அப்ப ஆசிடை வந்து சொல்லும் போது அந்த ஆசிட் வந்து இப்ப நம்ம டொமேட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அதுல ஆக்சாலிக் ஆசிட் இருக்கு, நம்மளுக்கு டயர்டா இருக்கும் போது லெமன் ஜூஸ் போடுறோம் அப்படின்னா அதுல சிட்ரிக் ஆசிட் இருக்கு அப்படின்னு உடனே நம்ம இப்போ ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா அதுல எல்லாமே டிஎன்பிசி வந்து கலந்துருக்கணும். அந்த மாதிரி ரிவிஷன் கொடுக்கணும். ஓகேவா? அப்போ கெமிஸ்ட்ரி இதுல பாதி இது ரிவிஷன் முடிஞ்சிடும். அப்போ பிஹெச் வேல்யூ ஒவ்வொன்றில என்ன இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அதே போல பிஹெச் வேல்யூவை முடிச்சுட்டு இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி, ஆக்சிடேஷன் நம்பர் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது ரிலேட்டடாகவும் பார்த்துக்கோங்க, ஆசிட் ரிலேட்டடாகவும் பார்த்துக்கோங்க. சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு தான் கொடுக்கணும். அடுத்து பிசிக்ஸ். பிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லார்ஜ் டாபிக் தான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய லெசன்ஸ் இருக்கும். இதுல எதை வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அளவீட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஓரளவுக்கு எல்லா இடத்துலயுமே இந்த அளவீட்டியல் அப்படிங்கிறது இருக்கும், அளவீடுகள். சோ இதை வந்து படிச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இது ஒவ்வொன்றுக்கான எஸ்ஐ யூனிட், அதோட மெஷர்மெண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சோ இதை வந்து நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னும் நிறைய இருக்கு. காந்தவியல் இருக்கு, லைட்ஸ் அண்ட் சவுண்ட், ஒளியியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சோ இது எல்லாத்தையும் வந்து பாத்துக்கோங்க. ஒளியியலும் அதே போல அளவீட்டியல், இந்த இது பார்த்தோம்ல அளவீடுகள் இருக்கு இல்லையா, இந்த அளவீடுகள், ஒளியியல், காந்தவியல், வெப்பவியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும். நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு அளவீடுகளுக்கு வந்து கொடுத்துருங்க. இதை படிச்சுட்டு அடுத்து ஒளியியல் 2 இருக்கு இல்லையா, லைட் அண்ட் சவுண்ட், அது ரெண்டையும் முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு காந்தவியல், வெப்பவியல் இதை வந்து டாபிக் ஓரியன்டா பார்த்து முடிங்க. ஓகேவா? அடுத்து பயாலஜிக்கு தயவு செஞ்சு புக்கை ஃபுல்லா படிக்காதீங்க, கண்டிப்பா முடியாது. செலக்டட் டாபிக்ஸ் மட்டும் படிங்க. அது என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். உடல் நலம் மற்றும் நோய்கள் அப்படிங்கிற டாபிக் எங்கெங்கெல்லாம் இருக்கும் 9ஆம் வகுப்புலயும் 10ஆம் வகுப்புலயும் இருக்கும். சோ அதெல்லாம் படிச்சு முடிங்க. நோய்கள் என்னென்ன நோய்கள், அதே போல விட்டமின்ஸ் இருக்கு இல்லையா, விட்டமின் ஏனா மாலைக்கண் நோய் இப்படிலாம் இருக்கு இல்லையா. சோ வைட்டமின்ஸ் ரிலேட்டடா கண்டிப்பா கேள்விகள் வரும். உடல் நலம் மற்றும் நோய்கள் ரிலேட்டடாவும், வைட்டமின்ஸ் ரிலேட்டடாவும், அதே போல ஹார்மோன் ரிலேட்டடாவும் பயாலஜில படிச்சுக்கோங்க. அடுத்து மரபியல் அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வகுப்புல கொடுத்திருப்பாங்க. சோ அதுல இருந்து கட்டாயமா ஒரு கேள்வி வரும். அந்த லெசனை நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மண்டலங்கள்லாம் படிங்க. இனப்பெருக்க மண்டலம், நரம்பு மண்டலம் இதெல்லாம் இருக்கு இல்லையா. சோ இதை படிச்சுக்கோங்க. அப்போ சயின்ஸ்க்கு நம்ம டோட்டலா என்ன சொல்லியிருக்கோம், கெமிஸ்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கோம். அதுல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கார்பன், அதன் சேர்மங்களும், உப்பு, காரம், அமிலங்கள், அதே போல ஒவ்வொரு அந்த அமிலங்கள்ல தான் எந்தெந்த இதுல என்னென்ன ஆசிட் பிரசண்டா இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறீங்க. அடுத்து பிஹெச் வேல்யூ, அதை கண்டிப்பா படிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒருவேளை கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆக்சிடேஷன் நம்பர், எலக்ட்ரான் அஃபினிட்டி இந்த மாதிரிலாம். சோ அதை வந்து பாத்துக்கோங்க. அடுத்து பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அளவீடுகள் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அடுத்து ஒளியியல் 2 ஒளியியலையும் முடிச்சுட்டு வெப்பவியலும் காந்தவியலும் படிக்கிறீங்க. பயாலஜில வந்து பாத்தீங்கன்னா மரபியல் அப்படிங்கிற லெசன்ல இருந்து கண்டிப்பா 10ஆம் வகுப்புல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். இதை முடிச்சுட்டு இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், சுற்றுச்சூழல் அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு நியூவா ஆட் பண்ணிருக்க டாபிக். அது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். சோ அது படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜியோகிராபிக்கும் யூஸ் ஆகும், இந்த பயாலஜிக்கு யூஸ் ஆகும். அதை படிச்சுக்கோங்க. மரபியல், சுற்றுச்சூழல் அறிவியல், நரம்பு மண்டலத்துல, இந்த மண்டலத்துல இனப்பெருக்க மண்டலம், நரம்பு மண்டலம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல் நலம் மற்றும் நோய்கள், ஹார்மோன்கள், வைட்டமின்ஸ் பார்க்க சொல்லியிருக்கோம். அடுத்து ஹிஸ்டரி. இந்த ஹிஸ்டரியில தான் யூனிட் 8 ஐஎன்எம் எல்லாமே வருது. ஓகேவா? நாம வந்து பார்த்தோம் ஹிஸ்டரி, ஐஎன்எம், யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் 21 கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு. இப்போ ஹிஸ்டரி வந்து படிக்கிறோம் அப்படின்னா இதுவுமே கொஞ்சம் நிறைய பேத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத தூக்கம் வரக்கூடிய டாபிக்கா தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் அப்படியே வரும். இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் படிச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு கேள்வி கட்டாயம் வந்துடும். அடுத்து இப்ப முகலாயர்கள் படிக்கிறீங்கன்னா அதுல இருந்து ஒரு கேள்வி கட்டாயம் வரும். மராத்தியர்கள் இருந்து ஒரு கேள்வி. சோ ஹிஸ்டரி படிச்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கு. இப்போ இதுல செலக்டடா இப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தை மிஸ் பண்ணவே கூடாது. சோ இதுல இருந்து ஒரு கேள்வி, அடுத்து முகலாயர்கள் இருந்து ஒரு கேள்வி வரும், மராத்தியர்கள் இருந்து ஒரு கேள்வி வரும், தென்னிந்திய அரசுகள்ல இருந்து கட்டாயம் ஒரு கேள்வியில இருந்து 2 கேள்விகள் வரும். சோ இப்படிதான் ஹிஸ்டரி அப்படிங்கறது இருக்கும். இப்போ இந்த ஹிஸ்டரிக்கு என்ன பண்ணணும், இதுக்கு ஒண்ணுமே நம்ம பண்ண தேவையில்ல. 10ஆம் வகுப்பு புத்தகம் இருக்குல்ல, அந்த புத்தகத்தை எடுங்க. ஓகேவா?
எடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா லெசன் 5ல இருந்து ஸோ 19ஆம் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல 5வது பாடத்துல இருந்து 10வது பாடத்துல தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். ஸோ இந்த 6 லெசனையும் படிச்சிட்டீங்க அப்படின்னா ஐஎன்எம்கா இருக்கட்டும், ஹிஸ்டரிக்கா இருக்கட்டும், யூனிட் 8க்கா இருக்கட்டும், மேக்சிமம் வந்து உங்களுக்கு கவர் ஆன மாதிரி. ஸோ இந்த 6 லெசனையும் மிஸ் பண்ணாத படிங்க, லைன் பை லைன், இன்ச் பை இன்ச். இது 10ஆம் வகுப்புல. ஓகேவா? ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது ஐஎன்எம்க்கும் இதுவே தான் இருக்கும். யூனிட் 8க்கும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், அந்த லெசன்லாம் யூனிட் 8ல வரக்கூடியது. ஸோ அதுக்கும் இது ரொம்ப முக்கியமா இருக்கும். அதே போல யூனிட் 9க்கு வந்துட்டு இது வராது. யூனிட் 8க்கு தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஸோ ஹிஸ்டரியில வந்து ரோல் பண்ணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10ஆம் வகுப்பு. நான் ஹிஸ்டரிக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம், மராத்தியர்கள், தென்னிந்திய அரசுகள், முகலாயர்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கேள்வி அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஐஎன்எம்க்கும் வந்து இதுதான். அடுத்து யூனிட் 8க்கும் இந்த 10க்கு வந்து படிச்சிருங்க. இப்போ நான் வீடியோவோட எண்ணில் வந்து என்ன கொடுப்போம் அப்படின்னா, வீடியோவோட எண்ணில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகேவுக்கு நம்ம மிஸ் பண்ணக்கூடாத 60 லெசன் ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அந்த 60 லெசன்ஸ் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஜிகேவுக்கு போதும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 75 கேள்விகள் 60 கேள்விகளுக்கு பக்கமாக அடிச்சிருவீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்தெந்த வகுப்பில் இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியமுக்குமே இருக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து யூனிட் 9. இந்த யூனிட் 9க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th புக் தான். 10th ஜாகிரபி இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் மானிட புவியியல், தமிழ்நாடு இயற்கை வேளாண்மை. ஸோ இதெல்லாமே யூனிட் 9 தான். ஸோ அது 10th மிஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? அடுத்து ஜாகிரபி. ஜாகிரபியில நீங்க எந்த போர்ஷனையுமே எடுக்க தேவையில்ல, 10th புக் எடுத்தாலே போதும். ஸோ 10th இருக்கக்கூடிய அந்த 6 ஜாகிரபி லெசன் தான் யூனிட் 9க்கு வரும், ஜாகிரபிக்கு வரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மிஸ் பண்ணாத படிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th 6th இருந்து 10th வரை அப்படியே விட்டுருங்க. 11th அண்ட் 12th. ஓகேவா? இதுல இந்த வகுப்புல இருக்க புத்தகத்துல இருக்கக்கூடிய லெசன்ஸ் மட்டும் படிச்சா போதும். இப்போ 11th வந்து பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் இருக்கும், பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்து 12ஆம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா பணவியல் இருக்கும், அதே போல வங்கியல் இருக்கும், நிதி பொருளியல் இருக்கும். ஸோ இந்த 3 லெசன்ஸும் தேசிய வருவாய் அப்படிங்கிற லெசன் 12ஆம் வகுப்புல இருக்கும். ஸோ இதெல்லாம் மட்டும் செலக்டடா ஒரு 6ல இருந்து 7 லெசன்ஸ் மட்டும் செலக்டடா படிச்சா போதும். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ 20 நாள்ல இதுக்கு எப்படி நம்ம ரிவிஷன் கொடுக்கறது, இப்போ அதை பார்க்கலாமா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 20 நாள்ல நான் இப்போ தனித்தனியாக இப்போ வகுப்பு வாரியாக பிரித்த மாதிரி இதுக்கும் பிரிக்க போகிறேன். 6ல இருந்து 8, 9ல இருந்து 10, அடுத்து 11ல இருந்து 12 பிரிச்சுட்டேன். அதே போல இங்க 9ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ரிவிஷன் பண்றதுக்கு 10 நாள் எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? இதுல 9ஆம் வகுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரபி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஓவராலா பாத்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டிக்கு இந்த 9ஆம் வகுப்பு முக்கியமா இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து 10ஆம் வகுப்பு. 10ஆம் வகுப்புல ஹிஸ்டரியா இருக்கட்டும், அதே போல ஜாகிரபியா இருக்கட்டும், பாலிட்டியா இருக்கட்டும், இந்த 3 சப்ஜெக்ட்டுக்குமே இதுல இருந்து தான் அதிகப்படியான கேள்விகள் குரூப் 4க்கு வரும். நாம கொஸ்டின் அனலிஸ் பார்க்கும் போதே ப்ரீவியஸா பார்த்தோம் இல்லையா, 24 கேள்விகள் 20 கேள்விகள் இந்த சோசியல் சயின்ஸான ஹிஸ்டரி, ஜாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்ல இருந்து மட்டுமே வந்திருக்கு. ஸோ இதை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இந்த 20 நாள்ல 10 நாள் அப்படிங்கறது நம்ம இதுக்கே ஒதுக்கியாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கட்டும். அடுத்து இந்த 11ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் வாங்க. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா 11ஆம் வகுப்புலையும் 12ஆம் வகுப்புலையும் ஹிஸ்டரியில எங்கெங்கெல்லாம் சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு, அதே போல குப்தர்கள் இருக்கு, முகலாயர்கள் இருக்கு, மராத்தியர்கள் இருக்கு, தென்னிந்திய அரசுகள் இருக்கு. ஸோ இந்த யூனிட் 8 ஐஎன்எம் ரிலேட்டடா இருக்கக்கூடியதை இந்த 11ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஹிஸ்டரிக்கு பாருங்க. அடுத்து எக்கனாமிக்ஸ்க்கு நம்ம சொல்லியாச்சு, 11ஆம் வகுப்புலையும் 12ஆம் வகுப்புலையும் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படிங்கறத. இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம், ஊரக பொருளாதாரம், இது 11ஆம் வகுப்புல இருக்கும். 12ஆம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா நிதி பொருளியல் இருக்கும், வங்கியல் இருக்கும், பணவியல் இருக்கும்,
தேசிய வருவாய், இந்த 4 லெசன் ஒரு 6ல இருந்து 8 லெசன்ஸ் வரைக்கும் இருக்கும். இது எக்கனாமிக்ஸ்ல படிச்சா போதும். ஹிஸ்டரிக்கும் எக்கனாமிக்ஸ்க்கும் இதை படிங்க 11ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும். அடுத்து பாலிட்டிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், மத்திய அரசு மாநில அரசு ரிலேட்டடா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பாலிட்டியில பாத்துக்கோங்க. ஆனா 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புலயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்னா எக்கனாமிக்ஸ். ஏன்னா எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இந்த 11ஆம் வகுப்புலயும் 12ஆம் வகுப்புலயும் தான் இருக்கும். ஸோ இதை வந்து படிச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு எத்தனை நாள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 நாள் எடுத்துக்கிறீங்க. அடுத்து 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டியை எந்த லெசனுக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் எந்த இதுக்குமே பாலிட்டி மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ இதுல பாலிட்டியை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன்னா 15 கேள்விகள் டைரக்டா இந்த 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் 15 கேள்வியில கிட்டத்தட்ட உங்களுக்கு 12 கேள்விகள் வந்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பாலிட்டிக் கொடுத்து முடிங்க. அடுத்த 6ஆம் வகுப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் கொடுத்துருப்பாங்க. 7ஆம் வகுப்புல தென்னிந்திய அரசுகள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சிலபஸ் ஓரியன்டாக கவர் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், 7ஆம் வகுப்புல செகண்ட் டேர்ம்ல பெண்கள் மேம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டியில ஒரு லெசன் இருக்கும். அது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அந்த லெசனை அதிகப்படியான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. அதுல இருந்து கட்டாயமா ஒரு கேள்வி வரும். ஓகேவா? சோ இப்ப இதுக்கு 5 நாள் பார்த்தாச்சு. இந்த 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள், இந்த 2 நாளுக்குள்ள முடிங்க. அப்போ 10 + 15 + 2 இங்கே இதுல 17 நாள் முடிஞ்சிருச்சா? அப்போ மீதம் எத்தனை நாள் இருக்கு? 3 நாள். இந்த 3 நாள்ல எல்லாத்தையும் ஓவராலா ரிவிஷன் பண்ணி முடிங்க. ஓகேவா? சோ இப்படிதான் இருக்கணும். அப்போ இதுக்கும் நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமா கொடுக்க சொல்லியிருக்கோம்? 9ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுலேயும் 10ஆம் வகுப்புக்கு தான் அதிகப்படியான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா இதுல கண்டிப்பா போன எக்ஸாம்ல 9ஆம் வகுப்புல அதிகமா இருந்திருந்தாலும் கூட இந்த எக்ஸாம்ல 10ஆம் வகுப்புல இன்னும் கூட அதிகமா கேள்வி கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ தோராயமா வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்புல மட்டுமே 25 கேள்விகள் வரைக்கும் கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மற்ற சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ இது படி பாருங்க. சப்ஜெக்ட் வைஸா பார்க்கும்போது பாலிட்டிக்கு தான் அதிகப்படியான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் எந்த லெசனுமே ஸ்கிப் பண்ணாத படிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? எக்கனாமிக்ஸ் வைஸா பார்க்கும்போது நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா 11ஆம் வகுப்புலயும் 12ஆம் வகுப்புலயும் செலக்டடான லெசன்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதை படிக்கணும். நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க எந்தெந்த லெசன்ஸ் வந்துட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வகுப்பு வாரியாவே அதுக்கான PDF டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சு முடிங்க. அதை நீங்க படிச்சிட்டீங்கனாலே கிட்டத்தட்ட 58 கேள்விகள் இருந்து 60 கேள்விகள் வரைக்கும் ஜிகேல நீங்க முடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து இன்னொரு மெயின் டாபிக் இருக்குல்ல, என்னது? நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குல்ல. ஸோ CA இதை எப்படி படிக்கிறது? தயவு செஞ்சு CAவை நீங்க ஏற்கனவே படிச்சவங்களா கூட இருக்கட்டும், அதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த டைம்ல வந்து CA படிக்கிறது பெஸ்டா இருக்காது. ஏற்கனவே படிச்சவங்க அந்த ரிவிஷன் கொடுக்கறதுக்கு வேணா பாருங்க. ஒவ்வொரு மந்த்லயுமே வந்து ஏதாச்சும் இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க நோட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா CA வேண்டாம். CAல இருந்து 9 கேள்விகள் கேட்டாலும் இதுல நீங்க என்னதான் விழுந்து விழுந்து பரண்டு படிச்சுட்டு போனீங்கனாலும் 5 கேள்விகள் தெரியாத கேள்விகளா தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதுக்காக ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணி மற்ற சப்ஜெக்ட்லயும் 75 கேள்விகள்ல 67 கேள்விகளுக்கு பக்கமா வரக்கூடியதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். CAவும் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது இந்தியா லெவல்ல என்னென்ன அப்பாயின்மெண்ட்ஸ் நடந்திருக்கு, மோடி எங்கெல்லாம் போயிருக்காரு, ஏதாச்சும் ஒப்பந்தம் போட்டிருக்காரா அப்படிங்கிறத பாருங்க. அடுத்தது ஸ்டேட் லெவல்லையும் மாநில லெவல்லையும் ஒப்பந்தம் இருந்ததுன்னா பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீம்ஸ், இந்த வருஷத்துல என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அதை பார்த்துக்கோங்க. அது இந்தியா அண்ட் தமிழ்நாடு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப தேர்தல் நடந்துச்சு இல்லையா, இதுல இருந்து கட்டாயமா ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து அவார்ட்ஸ் ரிலேட்டடா, அது பாரத் ரத்னாவா இருக்கட்டும், இந்த மாதிரி எதா இருந்தாலும். அதே போல முக்கியமா ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அல்லது திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அதோட கருப்பொருள் என்னவா இருக்கு, இந்த இயர்க்கான அந்த திட்டத்தோட கருப்பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதுவே வந்து போதுமானது. ஒருவேளை இன்னும் வந்து டைம் இருக்கு, இன்னும் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஏதாச்சும் முக்கியமான இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறவங்க இந்த மார்ச்சோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மார்ச்சோட அதே போல அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 6 மந்த் வந்து கால்குலேஷன் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு அக்டோபர்ல இருந்து படிச்சீங்கன்னா போதும். அக்டோபர்ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய மார்ச் வரைக்கும் படிங்க. ஓகேவா? ஸோ இதுவே போதும். ஓகே, இதோட வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா போதும். கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு அதிகமான டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்போ நம்மளுக்கு தமிழும் முடிஞ்சிருச்சு, ஜிஎஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு பெண்டிங் இருக்கக்கூடியது மேக்ஸ் தான் இல்லையா? மேக்ஸ் தான் நம்ம எல்லாத்துக்கும் கஷ்டம் அப்படின்னு வந்து இல்லை சொல்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ மேக்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ மேக்ஸ் நான் வந்துட்டு சொல்கிறேன், ஓகேவா? இப்போ ஒரு டாபிக் வைஸாக சொல்கிறேன். அதே போல் மேக்ஸ்க்குமே உங்களுக்கு இன்னொன்று என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வேர் டு ஸ்டடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் PDF, ஓகேவா? சப்ஜெக்ட் வைஸாக கிடையாது, ஒவ்வொரு டாபிக் வைஸாக ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எந்தெந்த வகுப்பில் வந்து எந்தெந்த டாபிக் இருக்குது, இப்போ பெர்சன்டேஜ்னா எந்தெந்த வகுப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர் டு ஸ்டடியில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ மேக்ஸ் வந்து பார்ப்போம். இப்போ மேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, இதுலேயே வந்து நம்ம 3ஆக பிரிக்கணும். ஒன்று ஸ்கூல் புக்கு, அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அடுத்து ஆல் மாடல் சம்ஸ், ஓகேவா? ஸோ இப்படி 3ஆக பிரிக்கணும். இப்போ ஸ்கூல் புக் சம்மில் இருந்து நம்மளுக்கு எவ்வளோ கேள்விகள் வரும் அப்படின்னா 6லிருந்து 8 கேள்விகள் வரும். ஸோ டைரக்டாகவே ஸ்கூல் புக்கில் இருந்து. அடுத்து ப்ரீவியஸ் இயர் ரிலேட்டடாக எவ்வளோ கேள்விகள் வரும் அப்படின்னா, இதில் வந்துட்டு ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5லிருந்து 6 கேள்விகள். இப்போ ஸ்கூல் புக் ரிலேட்டடாக ஒரு 8 கேள்விகள் வச்சுக்கலாம். அதே போல் ப்ரீவியஸ் இயர் ரிலேட்டடாக ஒரு 6 கேள்விகள், அப்போ 14 ஆச்சா? மீதம் வந்து எவ்வளோ கேள்விகள் இருக்குது? 6 + 5 11 கேள்விகள் இருக்குது. ஸோ ஆல் மாடலில் இருந்துமே இப்போ சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா அதிலே டோட்டலாக ஒரு 25 மாடல் இருக்குது. அதே போல் இப்போ வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எடுக்கிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு 14 மாடல் இருக்குது. ஸோ இந்த மாடல் ரிலேட்டடாக அதுலேயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கலந்துரும், ஸ்கூல் புக் சம்ஸும் கலந்துரும். ஸோ அப்போ எல்லாமே கலந்து இதுல இருந்து ஒரு 14 கேள்விகள் வரும், ஓகேவா? ஸோ ஆல் மாடல் அப்படிங்கிறது எல்லாமே கலந்ததா இருக்கும். ஸ்கூல் புக் சம்ஸும் இருக்கும், அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம மேக்ஸை வந்து பிரிக்கிறோம். இப்போ ஒவ்வொரு டாபிக் வைஸாக எவ்வளோ கேள்விகள் வந்து வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ்லேருந்து எவ்வளோ கேள்விகள் வரும் அப்படின்னா 2 கேள்விகள் வரும், ஓகேவா? அதாவது சதவீதத்துல இருந்து. அடுத்து HCF அண்ட் LCM, அதாவது மீசிமா அண்டு மீப்போவா இருக்கு இல்லையா? இதுல இருந்து 2 கேள்விகள். இப்போ நான் சொல்றது எல்லாமே அப்படியே 2 கேள்விகளா வரும், நல்லா பாருங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து ரேசியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதச்சாரம் இருக்கு இல்லையா? இதுல இருந்து 2 கேள்விகள். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டி. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து தனி வட்டியில இருந்து 2 கேள்விகளும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியில இருந்து 2 கேள்விகளும் வரும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ல அதிகப்படியான சம்ஸ் நம்மளுக்கு இருக்காது, ஓகேவா? ஸோ அதுல வந்து ரொம்பவே ஈஸியான சம்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுல இருந்து ஒரே ஒரு கேள்விகள் தான் வரும், 2 கேள்வியில ஒரே ஒரு கேள்வி தான் வரும். அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க ஸ்கூல் புக் மட்டுமே பாருங்க, வேற எதுவும் தேவையில்லை. ஸ்கூல் புக்லயே ஓரளவுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நம்மளுக்கு டோட்டலா 14 டைப் இருக்குங்க. ஸோ இதுல ஒரு கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்ல இருந்து வந்துடும். அந்த 14 டைப்பும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த மற்ற இதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு டைம் இருக்கிறத பொறுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு போட்டு பாருங்க. அடுத்து மென்சுரேஷன் வந்து எடுத்தோம் அப்படின்னா இதுல இருந்து 2 கேள்விகள், அதாவது 2Dல இருந்து 2ம் 3Dல இருந்து 2 கேள்விகள் வரும். இதுக்கு நீங்க தயவு செஞ்சு மேக்ஸ் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மென்சுரேஷனோ AP அண்ட் GP இது 2ஐயும் பார்க்கவே பார்க்காதீங்க. இது லாஸ்ட்ல கொண்டு வந்து வைங்க, ஓகேவா? இந்த மென்சுரேஷன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். இதை நான் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க், இதுல இருந்து 2 கேள்வி வரும். அடுத்து ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு இருக்கு இல்லையா? ஸோ இதுல இருந்து 2 கேள்விகள் அல்லது ஒரு கேள்விகள் வரலாம். இதுல பகடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 10th ஸ்கூல் புக்ல இருக்கு. ஸோ அதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாலே போதும். அந்த பகடை ரிலேட்டடா டைஸ் இருக்கு இல்லையா? அதுல இருந்து கட்டாயம் ஒரு கேள்வி வந்துடும். அதே போல சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்தே 4 கேள்வி வரும், 3ல இருந்து 4 கேள்வி, அல்லது மற்ற டாபிக்ல கொஸ்டினை குறிச்சிட்டு கூட இதை வந்து அதிகப்படுத்தலாம், ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஜஸ் சம்ல இருந்து எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா ஒரு கேள்வி கேட்பாங்க வயது கணக்குல இருந்து. AP and GP ஒரு கேள்வியும் கேட்கலாம், 2 கேள்வியும் கேட்கலாம். ஸோ இது வந்து மாறலாம். ஏன் அப்படின்னா ஒரு டாபிக்ல அதிகப்படுத்திட்டு இன்னொரு டாபிக்ல குறைக்க கூட செய்யலாம், ஓகேவா? அடுத்து ரீசனிங், இந்த பசில்ஸ், பிளட் ரிலேஷன்,
இது ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டாலும் கேட்கலாம், அல்லது கேட்டாங்கன்னா ஒரு கேள்வி கேட்பாங்க, பிளட் ரிலேஷன் கேட்கலாம், அல்லது டைரக்ஷன் கேட்கலாம், இந்த ரீசனிங் ரிலேட்டடா, அல்லது பசில்ஸ் மாதிரி கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு கேள்வியை கொண்டு வருவாங்க. வேற இதுலச்சும் கொஸ்டினை குறைச்சிட்டு இதுல ஒரு கேள்வியை வந்துட்டு கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ இப்படிதான் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஒவ்வொரு டாபிக்கும் எவ்வளவு கேள்விகள் கேட்கறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லா பார்த்தாச்சு. இப்போ நம்ம எடுத்த உடனே மேக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எவ்வளவு கொடுக்கணும், இந்த 20 நாள்ல எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளுக்கு டோட்டலா இருக்கக்கூடியது இந்த 20 நாள்ல மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்னவா இருக்கணும்னா சிம்பிளிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் முடிக்கணும், HCF அண்ட் LCF ஃபர்ஸ்ட் முடிக்கணும். ஸோ இது ரெண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இதை மட்டும் நான் சொல்றேன், 10ல இருந்து 11 டாபிக் இருக்கு. ஏன் இதை மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னா, இதை நீங்க பாத்தீங்கன்னா தான் மற்ற டாபிக்ல இருக்கக்கூடிய சம் பர்சன்டேஜா இருக்கட்டும், ஆவரேஜா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் உங்களால வந்து போட முடியும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆவரேஜ் வந்து சொல்லாத இருந்திருப்போம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பர்சன்டேஜ்ல ஒரு கேள்வி, ஸோ அதுலேயே இந்த ஆவரேஜ் அது ரிலேட்டடாகவும் வந்துடும். பர்சன்டேஜ்ல ஒரு கேள்வியும் ஆவரேஜ்ல ஒரு கேள்வியும் அப்படியும் கேட்கலாம். இப்போ நான் கிட்டத்தட்ட 22 கேள்விகள்ல இருந்து 23 கேள்விகள் வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேள்வி ஏதோ ஒரு டாபிக்ல எக்ஸ்ட்ரா கேட்டும் ஒரு டாபிக்ல குறைச்சும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ பர்சன்டேஜும் ஆவரேஜும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ இதுல ஒரு கேள்வியும் அதுல ஒரு கேள்வியும் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எதை முடிக்கிறீங்க, சிம்பிளிஃபிகேஷனும் HCF அண்ட் LCM முடிக்கிறீங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ கிட்டத்தட்ட இந்த சிம்பிளிஃபிகேஷனும் HCF அண்ட் LCM முடிக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ கேள்விகள் வந்து கிடைச்சிரும் அப்படின்னா HCF அண்ட் LCMல இருந்து 2, சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து ஒரு 4, 6 கேள்விகள். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கூட்டு வட்டி தனி வட்டியை முடிக்கிறதுனால ஒரு 4 கேள்விகள், 10 கேள்விகள் ஈஸியா முடிச்சாச்சா? அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆவரேஜும் பர்சன்டேஜும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கெல்லாம் ஒரே நாள் போதும். ஆவரேஜையும் பர்சன்டேஜையும் அடுத்தது வந்துட்டு முடிங்க. ஸோ இதில் ஒரு 2 கேள்விகள் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இப்போ 10 + 12 கேள்விகள் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம எதுக்கு வரணும் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இருக்கு இல்லையா, அடுத்த டாபிக்கா இதுதான் நீங்க முடிக்கணும். 2 கேள்விகள். அடுத்து டைம் அண்ட் ஒர்க்கை முடிங்க, அதுல ஒரு 2 கேள்விகள். இது கூடயே வயது கணக்குகளையும் முடிச்சிருங்க, இதுல இருந்து ஒரு கேள்வி. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும். இதை முடிச்சுட்டு தான் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அடுத்தது ப்ராபபிலிட்டி. 10th மேக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்கூல் புக் எடுத்து ப்ராபபிலிட்டியை வந்து முடிங்க. 10th ஸ்கூல் புக் இதை முடிச்சுட்டு தான் நீங்க என்ன பண்ணணும்னா மென்சுரேஷனா இருக்கட்டும், அடுத்து AP அண்ட் GPயா இருக்கட்டும், அடுத்தது ஃபைனலா அந்த ரீசனிங்லாம் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மென்சுரேஷனுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா ரிலேட்டடாக நார்மலா இப்போ முக்கோணம்னா அதுக்கான ஃபார்முலா இதுதான், அதே போல் ரெக்டாங்கிள்னா அதுக்கான ஃபார்முலா இதுதான் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அது ரிலேட்டடாக மட்டும் பார்த்துக்கோங்க. அது ரிலேட்டடாகவே வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மென்சுரேஷனில் கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் மட்டும் இப்போ நான் சொல்லியிருக்கிறத மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக 22 கேள்விகள் உங்களால் போட முடியும். ஓகேவா? இப்போ இந்த 20 நாளில் எப்படி நம்ம பிரித்து எதை ஃபர்ஸ்ட் அதிகமாக பார்க்கறது, இந்த ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சிம்பிளிஃபிகேஷனும் HCFும் LCMும் சொல்லியிருக்கோமா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 நாள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால தான் இதுக்கு 4 நாள் கொடுக்குறேன். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு நாள், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு நாள். அதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்கூல் புக்லேயே பார்த்துக்க சொல்லிட்டேன். ஸோ அப்போ இதுக்கு ஒரு 2, அப்போ எத்தனை நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு. அடுத்தது என்ன சொல்லியிருக்கோம், ஆவரேஜும் பர்சன்டேஜும், இதுக்கு ஒரு நாள் போதும், அப்போ 7 நாள் ஆச்சு. அடுத்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுக்கு வந்துட்டு ஒரு நாள், 8 நாள் ஆச்சு. அடுத்து வந்து என்ன பண்றீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் வந்து சொல்லியிருக்கோம், ஏஜஸ் சம் சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ஒரு 2 நாள் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இதில் ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. அடுத்து ப்ராபபிலிட்டிக்கு ஒரு நாள் போதும், 11 நாள். அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா AP அண்ட் GP இருக்கு இல்லையா, இந்த AP அண்ட் GPல வந்து பாத்தீங்க அப்படின்னா AP அண்ட் GPக்கும் மென்சுரேஷனுக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்தே பாருங்க. ஓகேவா? இதை பார்த்துட்டு ஃபைனலா ரீசனிங் வந்து கொடுங்க. ஸோ இதுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா 11 நாள் பிளஸ் ஒரு 5ல இருந்து 6 நாள் கூட ஆகும். மென்சுரேஷன்லாம் நீங்க டீட்டெயில்டா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுலயே வந்துட்டு உங்களுக்கு 5ல இருந்து 6 நாள் ஆகும். ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா தரவா பார்த்துக்கோங்க, மென்சுரேஷனும் AP அண்ட் GPயும். இதை முடிச்சுட்டு ரீசனிங் ரிலேட்டடா வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நீங்க வந்து போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்த மீதம் ஒரு 5 நாளுக்கு பக்கமா இருக்கும். அந்த 5 நாள்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணி எங்கேயாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க.
அடுத்து என்ன பண்றீங்கன்னா ஆல் மாடல் சம்ஸ் வேற ஏதாச்சும் கிடைக்குது, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே ஓரளவுக்கு எல்லா மாடலும் கேட்டிருப்பாங்க. ஒரு 4-5 வருஷத்தை எடுத்து பார்க்கும்போது அதுலேயே எல்லா மாடல் சம்மும் கவர் ஆகியிருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து எகெயின் அந்த 5 நாளில் போட்டு பாருங்க. ஸோ போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமே வந்துடும். இப்போ ஒரு 22 கேள்விகளுக்கு நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். ஓகேவா? 22 கேள்விகளிலிருந்து 23 கேள்விகள் ஈஸியாக வாங்கிடலாம். அது டாபிக் வைஸாக ஒவ்வொரு டாப்பிக்லையும் எவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. அதே போல வீடியோவோட எண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிகேல டாப் 60 லெசன்ஸ் எதை நம்ம வந்து ஈஸியா படிச்சு 58 கேள்விகளுக்கு மேல வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியத்துல வகுப்பு வாரியாவே இருக்கும். அதே போல இப்போ மேக்ஸ்ல வேர் டு ஸ்டடி ஸ்கூல் புக்ல எந்தெந்த ஒவ்வொரு டாபிக்கும் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி இருக்கும். ஸோ அதை ரெண்டையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கம்ப்ளீட்டா ரிவிஷன் பண்றதா இருக்கட்டும், எப்படி படிக்கணும், இந்த 20 நாள்ல எதை முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், எந்த வகுப்புல இருந்தும் எந்த சப்ஜெக்ட்ல இருந்தும் அதிகமான கேள்விகள் எல்லாம் கேட்கறாங்க அப்படிங்கறத பார்த்தாச்சு. வீடியோ கொஞ்சம் லாங்கா இருந்தாலும் பார்த்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.